நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி செஸ்ட்லயும் முதுகுலயும் வித்தியாசமான ஷேப்ஸ்ல ஒரு கட்டி வரதை பார்த்துருப்பீங்க. இதை நம்ம கீலாய்டுன்னு சொல்லுவோம். இது ஏன் வருது? நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சுன்னா கொஞ்ச நாளே நம்ம பாடி கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணிடும். பட் சில பேருக்கு ஜெனட்டிக்காவே அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல அளவுக்கு அதிகமா கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் இந்த கீலாய்டு கட்டி ஃபார்ம் ஆகும். அதுக்காக ஸ்கின்ல ஸ்கிராச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த காது குத்துறது, ஈவன் பிம்பிள்ஸ் வந்தா கூட அது ஹீல் ஆகும்போது கீலாய்டு ஃபார்ம் ஆயிடும். அண்ட் சில பேருக்கு இது பெயின், இரிட்டேஷன், தொந்தரவு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பட் நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த கீலாய்டோட சைஸ் அப்படியே குறைச்சு ஃபிளாட் பண்ணிடலாம். ஸோ உங்க ஃபேமிலியில ஜெனட்டிக்காவே கீலாய்டல் டெண்டன்சி இருக்குன்னா நீங்க சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். என்னன்னா, இந்த காதல்ல லைனா பியர்ஸ் பண்றது, இந்த டாட்டூ போடுற மாதிரியான ப்ரொசீஜர்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். முக்கியமா நீங்க சர்ஜரி ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா முன்னாடியே எனக்கு கீலாய்டு வர தன்மை இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சர்ஜன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ கீலாய்டு இருந்தா பயப்படாதீங்க. சில ட்ரீட்மெண்ட்